எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்கார்ந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காக அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரத்யேகமாக இருக்குது. ஏன்னா எதனால பிரத்யேகமாக இருந்தால் இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது, பீட் பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள் சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். அது அச்சுவாக இருக்கட்டும். எனக்கு செம காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் ஒரு படத்தில் லவரில் நடிச்சவங்க, இல்லை சார் அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவர் ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டு. தென் இன்டர்வலில் போயிட்டு வந்தேன், ஏங்க அவன் தான் நான் சொன்னேன். எனக்கு செம்ம வந்துச்சு. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போடுறதுனால அடையாளமே தெரியல. அவங்க ஸ்கூல் ட்ரெஸ் பார்க்கணும் ஏன் இல்லை, எனக்கு அடையாளம் இல்லை. அண்ட் அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அண்ட் இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்ட் கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்னப்போ ஜாஃபர் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் உங்களோடது, அப்புறம் அந்த நீங்கள் தான் அந்த அனிஷா ரோல் பண்ண மாதிரி சூப்பர். அம்மா வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாள் படம் முடிச்சேன். மதன் நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழிச்சு சொல்கிறேன், இன்னொரு சீன் எனக்கு போக மாட்டேங்கிறா. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருமே என் மோகன் ராஜா இருக்கட்டும், கூட எப்பவும் சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன் நிஜமாவே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வருமேன்னு தெரியாது, இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசுனது, இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா, இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னால் ப்ளஸ் அது மாதிரி வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனஸ்வரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு சொல்லக்கூடிய ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போனேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யமா உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல வெற்றியாக அமையட்டும்ன்றதுலாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போய் சொல்கிறேன். படம் கிட்டு சந்தோஷம், நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நன்றி. உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்போ நீங்கின்ற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு வித் லவ். இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிம் படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யாமன் பற்றி நான் நிறைய சொல்லணும், இன்னொரு மேடை இருக்கு. மேம், இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்போ ஒரு கண்டென்ட் வந்தோடனே இதை மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்னைக்கு இல்லை, இன்னொரு 10 years கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்ட் மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்ட் படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மேலே கொண்டு போகுதுன்னு
அவர் மைண்ட் அப்படியே போயிட்டாரு, காசு பணம் கொடுத்து மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடிக்கும் போது, அது தெரில, அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகைன் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்ட் ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்லேருந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயே இதே மாதிரி லைலா மேம் சிரிச்சு இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் எதுலன்னா இதில் ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ணேன் கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங், ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் வித்ல படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குன்னு திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்கிற ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் திரும்ப தான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதை ஒர்க் பண்ண டெக்னீஷியன், காஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீவ் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்களுக்கு இன்னும் நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறாங்கன்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்ட் நான் வித் லவ்வோட முன்னே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். Again I am saying it's a promise. Thank you. And Feb 6 with Glow release ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all. Thanks.